திரு நாகராஜ், இங்க சூதாட்டம் ஆட விரும்புபவர்கள் தமிழக அரசியல் களத்தில் கலவரத்தை உருவாக்குவார்கள், குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள் அப்படின்னு நேரடியா சில குற்றச்சாட்டுகளை திரு திருமாவளவன் முன்வைக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். இல்ல, இது இந்த மாதிரியான நிகழ்வுக்கு இன்றைய அளவுக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய இந்த கட்சியுடைய நிலைக்கு யார் காரணம் என்று நாம் ஆராய்ந்தால் என்ன நிலை? அவர்களுடைய கட்சியிலுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கிற ஆதவ் அர்ஜுனா அவர்கள். இல்ல, என்ன நிலை இன்றைய நிலை? விவாதம் இல்ல, திருமாவளவன் அவர்கள் மேடை போட்டு தொடர்ச்சியாக ஒரு ஒத்துக்கொண்ட நிகழ்ச்சிக்கு செல்லாமல் அதையும் தவிர்த்து விட்டு காலையில பிரஸ் மீட்ல இது மாதிரி நாங்கள் திமுகவோடு உடன்பட்டு நிற்கிறோம், மாற்று கருத்து இல்லை என்று ஆதவ் அர்ஜுனா குறித்தெல்லாம் பேசி இருக்கிறார் என்றால், இந்த விவாதம் இன்றைக்கு வந்திருக்கிறது என்றால் இதற்கான பழியை பாஜக அதிமுகவிற்கு போடுவதற்கெல்லாம் என்ன காரணம்? அவர்களுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் செயல்பாடுகள் தான் தொடர்ச்சியாக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு வேண்டும். ஒரே ஒரு கிளாரிபிகேஷன் மட்டும் கொடுத்துறேன், ஒரே ஒரு கிளாரிட்டி மட்டும் கொடுத்துறேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நடக்கக்கூடிய இந்த குழப்பங்களுக்கு அதிமுக பாஜக மேல பழி அப்படின்னு சொல்ல வரீங்க. அப்படி இல்ல, அவரு தெளிவா சொல்றாரு. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியினுடைய வெற்றியை அல்லது அந்த ஒற்றுமையை சீர்குலைப்பதற்கான ஒரு சதி நடக்கிறது, அந்த சதியை செய்வது அதிமுகவும் பாஜகவும் அப்படிங்கறது அவரோட சார்ஜ். அந்த பேச்சுக்கு அந்த சதி நடப்பதாக கூறுவதற்கு என்ன காரணம்னு பார்க்கணும்ல. இப்ப இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா யார், அவருடைய மாமனார் யார், எவ்வளவு நிதி அவருடைய மாமனார் திமுக கொடுத்தார், எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கிறார், இன்னைக்கு பேசுகின்ற பேச்சுக்கெல்லாம் யார் காரணமாக இருக்கின்றார்கள்? இன்னைக்கு அதே கருத்தை கூட இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் சொல்லல. அதாவது அவர் கட்சிக்கு எதிராக செயல்படுகிறார் என்று சொல்லுகிறார்கள் என்று கருதுவதால் உயர்மட்ட குழு கூட்டி முடிவெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பட்டும் படாம தொட்டும் தொடாம ஒரு பழமொழி சொல்வார்கள், குழந்தையும் ஆட்டி விட்டு தொட்டியும் ஆட்டி விட்டு குழந்தையும் கிள்ளி விட்டு அப்படிங்கிற மாதிரி இது நிகழ்ச்சி திட்டமிட்டே நடத்தப்படுகிறதா? ஓட்டுக்களை திமுகவுக்கு எதிரான ஓட்டுக்களை பிரிப்பதற்காக இப்படி ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறதா? எங்க தலைவர் பேட்டில் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு. ஆதவ் அர்ஜுனா குறித்து கேட்கிறாரு, இன்னொன்னு கேட்கிறாரு, கட்சிக்கு யார் தலைவர், கட்சி யார் கட்பாட்டில் இருக்கிறது? அப்ப இத்தனை நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது நீங்கள் அதை சரி செய்யாமல் நீங்கள் பாஜக மீதும் அதிமுக மீதும் குற்றச்சாட்டுவது திரு வன்னியரசு சொன்னாரு. இப்போ சற்று நேரத்துக்கு முன்னாடி அந்த கேள்வி எழுப்பிய கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் திரு திருமாவளவன் பதில் சொன்னாரு, என்னுடைய அனுமதி பெற்றுத்தான் அந்த நிகழ்ச்சியில அவர் பங்கேற்றார் அப்படின்னு சொன்னார். அப்ப என்ன அர்த்தம்? அப்போ அனுமதி பெற்றுதான் பங்கேற்றார் என்றால் அனுமதி பெற்றுதான் திமுகவை ஏற்று பேசினாரா? அந்த பேசிய விஷயங்களுக்கான எதிர்ப்பு அவங்க பதிவு பண்றாங்கல்ல. பேசிய கருத்துக்கள்ல உடன்பாடு இல்ல, அரசியல் பேச வேண்டாம்னு நான் சொல்லி அமிச்சேன். அரசியல் பேசினதுல தனக்கு உடன்பாடு இல்லங்கிறதையும் தெளிவுபடுத்துறாருல்ல. சொல்றாரு சார், பட் அவர் பேசுறாருல்ல, பட் அவர் மீது என்ன நடவடிக்கை, அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? சட்டக்கேட்டுதானே கட்டப்படுகிறது இன்னுமே. அது ஒன்று. இரண்டாவது, இப்ப விஜய் அவர்கள் வருகைக்கு பின்பு எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழ்கிறது அப்படின்னா, தொடர்ச்சியாக அதுவும் குறிப்பாக அவர் அழைக்கப்படுகிறார். தனிப்பட்ட முறையில் அவர் கூப்பிட்டு அழைக்கல, நடந்த நிகழ்ச்சியில் கூட அவர் நேரடியாக அழைப்பு கொடுக்கல, ஒரு அம்பேத்கர் நிகழ்வுக்காக கூப்பிடுறாரு. என்னுடைய ஒரே ஒரு கேள்வி எல்லாம், சமூகத்தால் பின்படுத்தப்பட்டிருக்கிறோம், பொருளாதார ரீதியாக பிற்போக்கி இருக்கிறோம், ஆனால் கௌரவத்தில் நாங்கள் குறைவில்லை அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. சரி, அப்படின்னா இந்த 75 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் உங்களுடைய நீங்கள் எந்த தலித் சமுதாயத்திற்காக நீங்கள் முன்னேற்றம் என்று நினைக்கிறீர்களோ அதை நீங்க செய்ய முடியல. ஒண்ணு ரைட்டு. அப்போ அதை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அதை ஏன் தவறவிட வேண்டும்? அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய சௌரியம், கம்ஃபர்டபிலிட்டி ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய கட்சியில தொடர்ந்து இணைவது, செல்வது என்பது முக்கியம். ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் ஒரு கட்சியின் தலைவர் பங்கேற்பது அப்படிங்கிறது நீங்க சொல்ற மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வா? மாற்றம் உருவாக்கலையே, ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது எங்களுடைய கொள்கை, அதுதான் எங்களுடைய ஆரம்ப. அதுல இருந்து வீசிக்க பின்வாங்கலையே, அந்த முழக்கத்திலிருந்து பின்வாங்கலையே.
அப்ப ரெண்டு காரணமா இருக்கலாம். ஒண்ணு பின்வாங்கல, அதிகாரத்தை நோக்கி போவதற்கான ஒரு செயல்பாடாக இதை பார்க்கலாம்ல. அதான் சொல்றேன், குழந்தையும் கிள்ளி விடுறாங்க, தொட்டிலையும் ஆட்டி விடுறாங்க. திருமாவளவனும் சொன்னாரு, அதே கேள்வியை நானும் கேட்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி செயல்பட வேண்டும் அல்லது அதனுடைய தலைவர் திருமாவளவன் எப்படி செயல்பட வேண்டும்ங்கிற செயல் திட்டத்தை வகுத்து கொடுக்கக்கூடிய இடத்துல அவர் சொல்ற மாதிரி அதிமுகவோ பாஜகவோ இல்ல அதுக்குதான் அந்த கட்சியினுடைய உயர்மட்ட குழு இருக்கு சார். பட் என்ன நடந்திருக்குங்கிறதான கொஸ்டின். இப்போ விஜய் ஏன் பேசுறாரு, விஜய் ஏன் திமுக குறித்து பேசுறாரு, அர்ஜுனாதான் ஏன் பேசுறாங்க அப்படின்னா, அந்த கட்சிக்காரரே பேசுறாங்கன்னா அவர் கொண்டு வந்த கொள்கை நிலைபெற செய்யவில்லை அல்லவா? அந்த கொள்கை வெற்றி பெறவில்லை, கொள்கை மக்களுக்காக செயல்படவில்லை, திமுக ஐக்கியமாகிக் கொண்டு அந்த கொள்கை சுருங்கி விட்டது. அதனாலதான் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணும் கேட்கிற ஒரு கேள்வி. இரண்டாவது, அவர்கள் எந்த தலித் சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும் நினைக்கிறார்களோ அந்த சமுதாயம் அடங்கமறு அத்துமுறை எல்லாம் முடங்கி கிடக்கிறது. அதை மேம்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அதையே ஒரு நல்ல வாய்ப்பாக சமுதாயத்துக்காக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஏன் பயத்தோடு அச்சத்தோடு திமுக கூட்டணிக்கு பாதகம் வந்து விடுமோ? இல்ல, இப்போ நாகராஜ் சொல்லக்கூடிய கருத்து எதை நோக்கி அந்த துணி இருக்கு அப்படின்னா, திருமாவளவன் குற்றம் சாட்டின மாதிரி அந்த கட்டுக்கோப்பை உடைப்பதற்கான முயற்சியை அதிமுகவோ பாஜகவோ செய்கிறது அப்படிங்கறது கிட்டத்தட்ட ஆமா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல, நான் அப்படி சொல்லவில்லை, நீங்க அப்படி புரிஞ்சுக்கிறீங்க. நான் சொல்றேன், அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு இல்லாம அந்த கட்டுப்பாடை உடைத்து ஏன் அதிகாரத்தில் பங்கு கூடாது, அதற்கு ஏன் இந்த பேச்சு, இந்த செயல்பாட்டை ஒரு நிலைப்பாடாக வைத்துக் கொள்ள நாங்களே உருவாக்கல, எங்கள் முயற்சியால் உருவான ஒரு கூட்டணியை நாங்க ஏன் உடைக்கணும்னு கேட்கிறாரு. அது நியாயமான கேள்வி இல்லையா? இது மிரட்டி மீன் பிடிக்கிறது சார். எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு விடுங்கன்னு கேட்கறதுக்கு இப்படி ஒரு மிரட்டி மீன் பிடிக்கின்ற வேலையை விசிக செய்கிறதுன்னு சொல்றேன் நான். ஒன்று. இரண்டாவது, ஒரு எதிர்ப்பை உருவாக்கி அந்த எதிர்ப்பால் உருவாகின்ற ஓட்டுகள், ஏற்கனவே திமுக மீது கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது, அந்த எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிக்க வேண்டும் என்பதற்காக அதை ஏன் திமுகவை விஜய் வைத்து செய்யக்கூடாது, அதை ஏன் திமுக விசிகாவை வைத்து செய்யக்கூடாது, அந்த கொஸ்டின் தலைவர் கேட்டிருக்காரு. ஆக இவங்க ஒரே கல்ல ரெண்டு மகன் அடிக்க பாக்குறாங்க. ஒண்ணு, விசிக இவர்களை மிரட்டி மீன்பிடித்து அதிகாரத்தில் பங்கேற்க பார்க்கிறது. இன்னொன்று, தனக்கு எதிராக இருக்கின்ற ஓட்டுகளை, குறிப்பாக தலித் மக்கள் ஓட்டுகளை அதிமுக போயிடக்கூடாது, பாஜக பக்கம் போய்விடக்கூடாது என்று அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து நேரடியாக திசை மாற்றுவதற்கு, விஜய் அவர்களுக்கு செல்வதற்கான வேலையை இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலும் திமுகவும் இணைந்து செய்கிறதுங்கிறத விடப்பட்டுச்சார். சரி, ஓகே. முதற்கட்ட பார்வை எடுத்துக்கணும். குறுக்கிட விரும்புனீங்க, சுருக்கமா சொல்லிடுங்க. இல்ல, அதாவது கடந்த மே மாதம் 4ஆம் தேதி 2024 கடந்த மே மாதம் 4ஆம் தேதி கனடாவில் வந்து ஹர்தீப் சிங் நிஜார் அவர் வந்து காலிஸ்தான் டைகர் ஃபோர்ஸினுடைய தலைவர். அவர் கனடாவில் வச்சே படுகொலை செய்யப்படுறாரு. அவர் காலிஸ்தான் ஒரு தனிநாடு கேட்குறாரு. அந்த தலைவர் வந்து அங்கே படுகொலை செய்யப்பட்ட பிறகு அந்த படுகொலையில் வந்து இந்தியா பங்கு இருக்குது, குறிப்பாக வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு அதில் வந்து பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கனடாவில் இருக்கிற பிரதமர், கனடா நாட்டினுடைய பிரதமர் நீங்கள் வந்து ஜஸ்டின் ட்ரூடோ வெளிப்படையாக வந்து குற்றம் சுமத்துறாரு. நீங்கள் எல்லாருக்குமே தெரியும், அங்கே இருக்கிற அதிகாரிகள், வெளிவாரத்துறை அதிகாரிகள் வந்து இங்கே மாறுறாங்க, இங்கேருந்து அங்கே மாறுறாங்க. அப்போ இந்த பின்னணி இருக்குல்ல, ஒரு அரசு இன்னொரு அரசுனுடைய நிர்வாகத்துக்குள்ளே போய் அங்கே போய் குழப்பம் விளைவிப்பது அப்படிங்கிறது ஒரு இடம் இருக்குல்ல. இந்த இடத்த நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? நாகராஜ் சொல்கிறாரு, அப்போ இவங்களுக்கு வந்து என்னன்னா, பாஜகவுக்கு என்னன்னா எதையும் செய்வார்கள், எந்த பின்னணியிலையும் நீங்கள் வந்து படுகொலைகளை நடத்துறதுன்னா படுகொலைகள் நடத்துவாங்க. இல்ல நீங்க வந்து ஒரு உள்நாட்டுக்குள்ள வந்து படுகொலைகள் நடத்துமா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல. அதுதான் இல்ல அததான் அதுக்காக நான் சொல்ல வர்றேன். நான் இருங்க நோடிக்கிட்ட போறீங்க. தமிழ்நாட்டுல நடக்கிற விஷயத்துல கேள்வி கேக்குறேன். இல்ல நீங்க இருங்க இல்ல நீங்க பேசுறதுக்கு சப்ஜெக்ட் இல்லனா கனடா தான் கிடைக்கும். இல்ல நீங்க கேட்டதுக்கு இந்தியாவுடைய தலையீடு சொல்லிட்டாங்க. நீங்க கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் சரியா? சம்பந்தம் இல்லாம பேசுறாரு. அப்ப நாங்க சம்பந்தம் இல்லாம பேசுவோம். சரி, அப்படி பேசிட்டே இருந்தா நம்ம சம்பந்தம் அது என்னன்னா அவர் குழப்பத்துல இருக்கிறாரு. சரி, அதனால நாங்க இதை சொல்றோம். எல்லாருடைய கருத்து முதற்கட்ட கருத்தை வாங்க.